ஜெபம் செய்வோமாக. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோரேக்கும் ஓரேக்கும் ஓரேவாக்கின் நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியான உம்முடைய நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு நீர் கூட இருந்து இந்த வாரத்தில் முதல் நாளில் உம்முடைய நாளிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த உமது அன்பு இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய இறை பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரே இந்த நேரடியாக தொலைக்காட்சி இந்த வழியாகவும் தெரிந்து கொள்ள நீ கொடுத்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். அருமை பிள்ளைகள் கண்டு கழிக்கின்ற பொழுதும் தூய ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் பொறுப்பேற்று ஒவ்வொரு மக்களும் இதில் வந்து கலந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் பாடும் பாடல்களையும் படிக்கின்ற உம்முடைய வேத வார்த்தைகளையும் கேட்கின்ற உம்முடைய சத்தியத்தை நீர் ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த ஆராதனையின் துவக்க முதல் முடிவு வரையிலும் நீர் பொறுப்பேற்று கொண்டு வழிநடத்தும், நீரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 261 பாமால் எண்ணை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். எல்லாருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோமாக. எல்லாருக்கும் மாவனதர் கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வம் மனிதன் நீவா. வாழ்க
பிசாசு பாவம் உலகை உம் சாவால் மிதித்தே, உம் சாவால் மிதித்தே. ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வேற்றமாடி நாங்களோ வெண்ணேறி போகவே, வெண்ணேறி போகவே. பாரத்தில் செங்கோல் சேர்ந்தோம் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே, என்றைக்கும் வாழவே. பரமவாசல் திறந்தோர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். சுருக்க முறையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறைமைகளில் இரண்டாம் ஆராதனை சுருக்க முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. பக்கம் 4, திரிய கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாக்கிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக்கிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராக்கிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம்
இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை துணையாக 7ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அமருவோம். இப்பொழுது திருமறை பகுதியை நாம் வாசி கேட்போம். இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதியாக யோனா 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வசனங்கள் நாம் படிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து சங்கீதம் 82 நாம் முறையாக நாம் வாசிப்போம். நிருப வாக்கியமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 40 இறை வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். நற்செய்தி பாடமாக மத்தேயு 22 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 வசனங்கள் நாம் இப்பொழுது படிக்க கேட்போமாக. இதுக்கு போயிருங்க, ஃபுல் பிட்டு போங்க. இந்நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யோனா எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரம். இந்நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. இயேசு மறுபடியும் அவர்களோடே ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன்
தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். இந்நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 15, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்து உட்வைத்து பிறந்தார். பொத்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமில்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தவரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீரம் உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் யாவரும் இறைமகன் இயேசு கற்பித்த இறை வேண்டலை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்குவினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை
ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரித்தினமேன் இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியான உம்முடைய நாளின் இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் சற்று நேரம் தியானிக்கின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவராக நீர் எங்களோடு நீர் இடைபடவும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அருள் தாரும். அடியேனை நான் தரைமட்டுமாக நான் தாழ்த்துகிறேன். அடியேனை மறைத்து இந்த சத்தியத்தை நீரை வெளிப்படுத்தும். நீர் எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறை பெயரில் முதலாவது நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனையை நாம் இன்றைக்கு நம்முடைய ஃபேஸ்புக் வழியாகவும் மற்றும் யூடியூப் வழியாகவும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதில் குறிப்பாக நம்முடைய காண வேண்டிய சில முகவரிகளை நான் சொல்லுகிறேன். சிஎஸ்ஐ கவுந்தப்பாடி போதக சேகரம் கவுந்தப்பாடி என்ற ஃபேஸ்புக்கில் நாம் இதை கண்டு கழிக்கலாம். இதில் குறிப்பாக சிஎஸ்ஐ கவுந்தப்பாடி போதக சேகரம், எல்லம் பாலப்பாளையம், கருக்கம்பாளையம் திருச்சபை மக்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றிகளை நான் சொல்லுகிறேன். யாவரும் இதை நீங்கள் கண்டு பார்த்து இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகி கூட நான் உங்களை அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தென்னிந்திய திருச்சபையின்படி நம் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு 29/8/2021 நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பல்சமய சூழலில் பொதுவான மனிதமும் விசுவாச பகிர்வும் என்ற தலைப்பு. ப்ளூராலிட்டி இது காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங் என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இதில் அன்புக்கினிய என் இறை மக்களே, நாம் வாழ்ந்து கொண்டுள்ள தேசம் பல்சமய சூழலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல். பன்மொழி, பன்மை கலாச்சாரம், உணவு முறை மற்றும் பன்மையான அனைத்து முறைகள், உரையாடல் கூட பன்மை. ஆனால் ஒன்று தேசப்பற்று, தேசிய கீதம், சமய பக்தி என்பதெல்லா இடங்களிலும் இது ஒலித்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே இசை வழிபாட்டு நிகழ்வாக தமிழ் இசை வழிபாடு வைத்து 2ஆம் தமிழ் இசை வழிபாட்டிலே பல்சமய சூழல் வழிபாடு என்று அங்கே வைத்திருக்கின்ற
ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அதிலே நாம் பார்க்கின்றோம், அழகான இந்து சமயத்தவர்கள் காலைதோறும் பாடுகின்ற சுப்ரபாதம். அதே போல இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய ஆண்டவரை கூவி அழைக்கின்ற ஒரு நிகழ்வு, கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கிறிஸ்துவை பாடுகின்ற ஒரு முறைமை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு இந்து அந்த கோவில்களிலே காலையிலே சுப்ரபாதம் அங்கே கொடுக்கப்படும். அதை எப்படி இசைத்திருக்கின்றார்கள், எப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். இறைவன் ஒளியா இளையே அவர்பால் இருளேதும் இல்லையறி, எல்லோர்க்கும் பெரியோன் இறைவன் ஒருவனே, இறைவன் ஒப்பேதும் இல்லா இயேசு கிறிஸ்து இறைவனே திருமைந்த. இது பல்சமய சகோதரர் வட்டத்திலே இது இசைக்கப்படுகின்ற ஒரு பாடல். அங்கே அன்றைக்கே அதை அப்படித்தான் நம்முடைய இந்திய தேசம் பல்வேறு விதமான சமய கலாச்சாரம் நிறைந்த ஒன்று. அதைத்தான் ஃப்ளூராரிட்டி இன் காமன் ஹியூமனிட்டி. இதில் நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு பல்சமய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடு எல்லாவற்றையும் கடந்து சகோதர சிநேகம், இன்றைக்கு இந்து சமயத்தவரை சகோதரர்களாக பாவிக்கின்றோம், இஸ்லாமிய சகோதரர்களையும் நாம் அப்படியாக நாம் கிறிஸ்தவ யாவருமாக இணைந்து இந்திய தேசத்திலே ஒருவருக்கொரு ஒற்றுமையாய் வாழ்ந்து நாம் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு நம்ம இந்திய தேசம். இன்றைக்கு நான் ஒரு சில இடங்களில் இல்லாமையில் இருப்பது போல் காண்கின்ற ஒரு காட்சி. இன்றைக்கு அல்ல, 18ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவ அருட்தொண்டர்கள் பல் சமயத்தவர்கள் மற்ற சமயத்திற்கு அழைப்புதல் கொடுத்தனர். எப்படிப்பட்ட ஒரு அழைப்புதல் என்பதை நாம் கொஞ்சம் சர்ச் ஹிஸ்டரியிலே கொஞ்சம் அதை நாம் பார்ப்போம். அவர்களைப் போல இந்துக்களைப் போலவே பிராமணனைப் போலவே உடை அணிந்து கொள்வது, பூணூல் அணிந்து கொள்வது, அவர்கள் எல்லாம் அவருடைய உணவு பழக்கத்திற்கு போய் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கிறிஸ்துவை என்ன செய்கின்றார்கள், விதைத்தனர். 18ஆம் நூற்றாண்டில் வந்த சீகன்பால் நாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் அங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய மக்களைப் போலவே தமிழ்நாட்டு மக்களைப் போலவே அவரும் வாழ்ந்து இங்கே சமயத்திற்கு வலுவூட்டியதை நாம் பார்க்கின்றோம். அதே போல சீகன்பாலை தொடர்ந்து நம்முடைய வில்லியம் கேரி 13 மொழிகளில் அவர் கற்று இந்தியாவிலே வந்து இங்கே திருமறையை அவர் மொழிபெயர்த்ததை நாம் நன்கு அறிவோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 திருமுறை பாடங்களும் இவற்றை அது பிரதிபலித்தது. அதைத்தான் முன்னதாகவே நான் சொன்னேன், இல்லத்திலே நீங்கள் படிக்கணும். நேரம் இல்லாமையினால் அந்த வேத பாடங்களை நாம் படிப்பது இல்லை. யோனா புத்தகத்தை 4:1-11 வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அதே போல அப்போஸ்தலர் 8 இறை வார்த்தைகள் 26-40 வீட்டில் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 22:1-14 படிக்க கேட்ட நற்செய்தி பாடம், இதை நாம் பார்க்கின்றோம். இதிலே நம்முடைய நீங்களும் நானும் பிரதிபலிப்பது என்ன? புற இனத்தவர் யார்? எனக்கு நீங்களும் நானும் பிறப்பிலே கிறிஸ்தவராயினும் நம் முன்னோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நாம் கிறிஸ்தவர்கள். யோனாவை போல் நமக்கு எண்ணம் உள்ள கடவுள் அழைத்தாலும் என்ன செய்கின்றோம்? ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றோம். அவர் பார்க்க மாட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் அறிகிற நமது ஆண்டவர். இப்படிப்பட்ட கடவுளிடை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். யோனா 1ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை ஒருவர் படிங்க. யோனா 1:15 வார்த்தை. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரத்தின் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இங்கே பாருங்கள், யோனாவை என்ன செய்றாங்க? சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு இப்படித்தான் அவன் செய்த தவறுகள், எந்த இடத்தில் கடவுள் அழைப்பை கொடுத்தார் அங்கே செல்லவில்லை. அவரை அங்கே இருக்கின்ற பொழுது பயங்கரமான ஒரு பூகம்ப நிகழ்வு, கடல் கொந்தளிக்கின்றது. யார் என்று பார்த்தார்கள், யோனாவை தூக்கி கடலிலே போட்டு விட்டார்கள். தூக்கி எறியப்படுவோம். இன்றைக்கு நாம் கூட அப்படித்தான் கடவுளுக்கு விருப்பமற்ற செயல்களை
செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் கடவுள் தூக்கி எறிந்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். யோனா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2வது வார்த்தை. யோனா 2:2 வார்த்தையை பாருங்க. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இங்கே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இங்கே நாம் பார்க்கின்றோம், கடவுள் நம்மை அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர். கடவுள் நமக்கு எல்லா நிலையும், கடவுள் பெரியவர், நம்மை அறிகிறவர். தொடர்ந்து படிங்க. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். இங்க பாருங்க என்ன நிகழ்வு நடக்குன்னு பாருங்க. நான் பாதாளத்திலே என்ன வயிற்றிலிருந்து என்ன செய்தேன்? கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டீர். கடவுள் எவ்வளவாய் நம்மை அறிந்து வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நாம் ஓடி ஒளிந்து கொள்கிறோம். கடவுளை தேடுவதற்கு கூட நமக்கு அச்சப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். நாம் கடவுளை விட்டு போனாலும் கடவுள் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர். இன்றைக்கு கடவுள் இந்த இடத்துல இந்த யோனாவை விழுங்கியது அந்த மீன் ஜெபித்தான். கரையில் வந்து அவரை என்ன செய்தது? வாந்தி போட்டு விட்டு சென்று விட்டது. அதை கடவுள் எவ்வளவு ஒரு சேஃப் காட், நம்ம எப்படி காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர். இதை பாருங்க, கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. கொலேசையர் 3:16 இறைவார்த்தை. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. பரிபூரணமாய் நம்மோடு இருக்க வேண்டும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? வேத வசனங்களை, கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற வேத வசனத்தை எப்படி நாம் பார்க்கின்றோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்கே கடவுள் எல்லா சூழலிலும் நம்மை அறிந்திருக்கிறது. இங்கே முதல் பகுதியிலே யோனா புத்தகத்திலே கடவுள் அவரை எப்படி தெரிந்து கொண்டார், எங்கே சென்றார், ஆனால் கடவுள் எப்படி அழைப்பை கொடுத்து எப்படி காத்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இங்கே ஒரு பெரிய விருந்துக்கு கடவுள் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமை கதைகள் அங்கே சொல்லியுள்ளார். அங்கே பேரபிள்ஸில் சொல்றாரு. இதை ஒப்பிட்டு இந்த கதைகளை பார்க்கின்றோம். மத்தேயு 22:1-14 பார்க்கின்றோம். ஒரு கல்யாண விருந்திலே நாம் எப்படி இருக்கணும் என்பதை அங்கு சுட்டி காட்டுகின்றார். அதே போல லூக்கா 14 இறைவார்த்தை 15-24 வசனங்கள், இந்த 2 பகுதிகளுக்கும் சில வித்தியாசங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த மத்தேயு இங்கே இது யூதர்களை சார்ந்த ஒரு நற்செய்தி நூல் என்று அதை சொல்லுகிறார்கள். ஆனால் யூதர்கள் அப்படித்தான் நினைக்கணும், எங்களுக்கு மட்டும் உரித்த ஆண்டவர். அப்படி அல்ல, இந்த உலகிற்கே நான் கடவுள் என்பதை கடவுள் அங்கு வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் இங்கே நான் லூக்கா நற்செய்தி நூல் அப்படி அல்ல, இங்கேதான் சமாரிய பெண்ணையும் ஏழை லாசருவையும் போன்ற கிறித்துவோடு ஏழைகளுக்கும் பங்குண்டு என விளக்கமாக அங்கு லூக்கா தெளிவாக எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் முடிந்தால் இல்லத்திலே நீங்கள் அதையெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அங்கே தெளிவாக கொடுக்கப்படும் யார் அழைப்பு பெற்றவர்கள், யார் இங்கே அழைப்பு பெற்றவர்கள். அவர்கள் நியாய தீர்ப்பின் போது பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். என்றைக்குமே நீங்கள் பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 34-40 வசனம், நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. 34வது இறைவார்த்தை. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை எங்கே பார்க்கின்றோம். கடவுள் என்ன செய்கின்றார்? ஒரு ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதை அனுபவிக்க நம்மை அழைக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் எப்படிப்பட்ட அழைப்பை அனைத்து மக்களுக்கும் நாம் நினைக்கின்றோம். இந்த ஆத்துமா என்பது கடவுள் நம் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கின்ற ஜீவன். அவர் நாசில் நம்மை ஜீவனை ஊதி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆத்துமாக்களையும் கடவுளுக்கு உரியதாய் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய ஒரு பண்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் யாவரும் அத்தனை மக்களையும் கிறிஸ்துவுக்காக வழிநடத்துகின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். இன்றைக்கு தான் பார்க்கின்றோம், சில கலாச்சாரத்தின் வழியாக நாடுகள் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம்.
அவர்கள் இந்த இனத்தவர்கள், இவர்கள் இந்த மொழியை பேசுகின்ற மக்கள். இன்றைக்கு பிரிவினையை, ஆட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. கடவுள் ஒரே ராஜ்யத்தை மட்டுமே கடவுள் நமக்கு அழைத்திருக்கின்றார். அந்த ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். இதைத்தான் இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். லூக்கா 13:30 வசனம் அங்கே தெளிவுபடுத்துகிறது. அதைத்தான் பிந்தினோர் சிலர் முந்தினோர் ஆவர், முந்தினோர் சிலர் பிந்தினோராய் மாறுவர். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நம்ம எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவ மக்கள். ஆனால் ஒரு சில சூழலில் நாம் என்ன செய்கிறோம், பின்வாங்கி போய்விடலாம். ஆனால் கிறிஸ்தவை அறியாத பிற இன மக்கள் முந்திக் கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் நாம் சொல்லவில்லை, திருமறை தெளிவாக சுட்டி காட்டுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் கடவுள் இந்த பெரிய திருமண விருந்தில் உண்மையான ஒரு செய்தியை கடவுள் அங்கு வெளிப்படுத்துகின்றார். என்னவென்றால், நான் சொல்லிக் கொண்டிருக்கும் அழைப்புகளுக்கும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இங்கே லூக்கா 14 இறை வார்த்தை படிங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அங்கே ஒரு ஊமையை, அங்கே ஒரு பேரபிள்ஸ் சொல்றார். என்ன, நாம் என்ன செய்வோம், என்றைக்குமே ஒரு பகட்டாய் திருமண விருந்துக்கு செல்லுகின்ற பொழுது, திருமண ஆராதனை நாம் செல்லுகின்ற பொழுது, ஒரு இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பகட்டான ஆடைகளை அணிந்து ஒரு முதன்மையான வரிசையில் அமர்ந்து கொண்டிருப்போம். அது ஒரு திருமண அழைப்புதலை கடவுள் சொல்றார், அப்படி அல்ல, நீ பின் வரிசையில் அமர்ந்திருக்க வேண்டும், முன் வரிசை உனக்குரியதல்ல. அந்த கல்யாண விருந்த அங்கே அழிக்கின்றவர் உன்னை அழைத்து முன் வரிசையில் அமர வைக்க வேண்டும். அதைத்தான் அந்த திருமறை பகுதி தெளிவுபடுத்துகிறது. 11 வசனத்தை படிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்றார். இதற்கு என்ன ஒரு வித்தியாசத்தை கொடுக்கின்றார்? நீ முதன்மையான இடத்தில் அமர்வதை நீ ஏற்றுக்கொள்ளாதே, வேண்டாம், நீ பின்வரிசையில் அமர்ந்து கொள், உன்னை அவர் கௌரவப்படுத்தி முன் அழைப்பார்கள். இதுதான் கிறிஸ்துவின் திருமண அழைப்பு. எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்மை முதன்மைப்படுத்திக் கொள்ள விரும்ப வேண்டாம். நமக்குள் இருக்கின்ற அந்த முதன்மையான செயல் நமக்கு வேண்டாத ஒரு வேலை. அதைத்தான் கடவுள் அங்கே தெளிவுபடுத்துகின்ற பொழுது, அவர் உன்னை விட மதிப்பை உடையவர்கள் முன்னால வந்திருப்பாங்க, ஆனால் அவர்கள் வராத நிலைகள் என்ன செய்ய, நீ பின்னுக்கு போக வேண்டும். அதைத்தான் கடவுள் சொல்ற, அதை விட பின்னாக இரு, அப்பொழுது அந்த முன்னேற்றம் பெறுவாய். கடவுள் சொல்றாரு பாருங்க, தெரியவா சொல்றாரு, நீ பின்னால் அமர்ந்துரு, ஐயோ நீங்க பின்னாடி உட்காந்து முன்னாடி வாங்க, ஒரு அழைப்பை கொடுப்பார்கள். அதைத்தான் அப்போது முன்னேற்றம் பெறுவாய். ஊழியத்தில் கிறிஸ்து பற்றுறுதி, நம்பிக்கை, பொறுமை, கிறிஸ்தவ நெறி முறை ரொம்ப 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 அவசியம். இந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு ஒரு பற்றுறுதி, ஒரு இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும், ஒரு பொறுமை இருக்கணும். இதைத்தான் நெறிமுறையே நாம் என்றைக்கு நாம் தவறவே கூடாது. நாம் கடவுளோடு நாம் இருக்க வேண்டும், அனைத்து மக்கள் மீதும் அன்பு பாராட்ட வேண்டும். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட பண்புள்ள செயல்களை கிறிஸ்து நமக்குள் இருக்கின்ற பொழுது எந்த மக்களையும் நாம் என்ன செய்கிறோம், மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த பக்குவத்தை நாம் பெற வேண்டும். கடவுள் அதைத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். இவர்கள் பெரியவர்கள், இவர்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை கடவுள் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். நீ உன்னை தாழ்த்து, உன்னை கடவுளுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தும் பொழுது கடவுள் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கின்றார். விருந்தில் என் பங்கு என்ன? ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நம் பற்றுறுதியை மேன்மைப்படுத்த மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார், ஒரு பற்றுறுதியை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆங்கிலேய மிஷனரிமார்கள் சொன்னது போல, நான் கிறிஸ்தவளா இராவிட்டால் நம் உடன் சகோதரனை அந்நியன் என்று நாம் அழைப்போம், அல்லது இருளில் மகன் என்று நாம் மதிக்கின்றோம். அப்படி அல்ல, அனைத்து மக்களையும் நேசிக்க பழகிக்கொள். இந்த வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதிகளிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பகுதிகளில் நீங்கள் படித்து பாருங்கள், புற இனத்தவரை கூட்டி சேர்க்கும் ஒரு நடவடிக்கைகள் தான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மீட்பை கடவுள் அங்கே செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரட்சிப்பின் அடையாளம் அங்கே காணப்படுகிறது. மனதில் புதைந்திருந்த வல்லமை அநேக மக்களை கூட்டி சேர்க்கின்றதை நாம் பார்க்க, ஒரே மனப்பாட்டின் ஆவி, அந்த ஒன்னஸ் கடவுள் அங்கே பாருங்கள். இதன் வழியாக இன்றைக்கும் கூட சபைகளில் இந்த ஒன்னஸ், இந்த ஒற்றுமை
நாம் யாவருமாக கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது கடவுள் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய வல்லவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6 படிங்க. நான் தரிசித்து நடவாமல், பாருங்க, அதுல நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். நமக்கு யாருக்காக வாழ்கிறோம்? தொடர்ந்து படியும் அதையா. விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கின்றோம், அது ரொம்ப முக்கியம். அதில் கடவுள் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து என்ன செய்யறோம்? நடக்கின்றோம். யாரை? கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து தான் என் வாழ்வில். இதைத்தான் கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யத்தை யாரும் கண்டதில்லை. கடவுள் சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது. இங்கே நமக்குள் ஒருவருக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில் இருக்கிறது. எபேசியர் 7:17 வார்த்தை படிங்க. எபேசியர் 7:17 வார்த்தை. ஏழாவது வசனம், சாரி 7:7. சாரி, எபேசியர் 5:7 வசனம். அவர்களுக்கு என்ன செய்யணும்? பங்காளிகளாகாதிருங்கள். யாருக்கு? நம்மை சார்ந்திருக்காத மக்களுக்கு பங்காளிகளாக இருக்க வேண்டாம் என்பதை கடவுள் அங்கே சொல்லுகிற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அங்கே கடவுள் சொல்ல விளைகின்றார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உலகத்திலே உள்ளத்தில் ஏற்று மற்றவர்களுக்கு அதை விதைக்கணும். அதைத்தான் கடவுள் அதை அஸ்திபாரம் இடுகின்றார். மற்றவர்களுக்கு சொல்லு, மற்றவர்கள் அறிவிக்க வேண்டும். இதைத்தான் தீமோத்தேயுல நாம் பார்க்க வேண்டும். அழகா சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 1-6 வசனத்திலே பார்க்கின்றோம். அந்த கடைசி நாட்கள் என்று சொன்னால் அங்கே உறுதியாய் நற்செய்தி அறிவிக்க நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் அங்கே பல காரியத்தை நமக்கு சொல்லுகின்றார். அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் என்ன காரியம் என்று சொன்னால், அந்த நற்செய்தி வளர்வதற்கு அதைத்தான் நாம் செய்கிறோம். இன்றைக்கு புற இன மக்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். திருச்சபை அதை செய்யணும். அதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்செய்தி அறிவிப்பை நாம் எப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்றோம்? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது கிறிஸ்துவிடம் சுகம் பெற்றவர்கள் அநேக மக்கள் நம்ம தெரியும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். அதில் என்ன? கிறிஸ்துவிடம் ஒரு 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றார்கள். யார் மட்டும்? ஒருவர் மட்டும் என்ன செய்தார்? நன்றி சொல்ல வந்தார். ஆனால் அங்கே பாருங்க, நன்றி சொன்னவர் யார்? ஒரு அந்நியன். ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவண்டை இருக்கின்ற பொழுது எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற மக்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு ஆலயத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு நாம் காணிக்கைகள் வழியாக நாம் தாங்க வேண்டும். தசமபாக காணிக்கை வழியாக கடவுளுக்கு உதாரத்துவமாய் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கடவுள் நம்முடைய எதிர்பார்க்கின்ற ஒன்று. இப்படிப்பட்ட செயல்களில் தான் இன்றைக்கு பல்சமய சூழலில் இருக்கின்ற நாம் அவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் எதற்கெடுத்தாலும் பெருமைப்படுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியல்ல. அவர் நம்மை கூட்டி சேர்க்க விரும்புகிற ஆண்டவர். அங்கே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே முதல் அற்புதத்தில் கிறிஸ்துவிடம் வந்தார்கள். முதல் அற்புதத்தை பெற்ற பொழுது எங்கே நிற்கிறோம்? மனித குலம் எப்படி இருக்கிறது? கடவுள் அங்கே பார்க்கின்றார். இறைகுணம் அங்கே வேண்டும். கடவுள் அந்த இடத்துல சொல்றாரு, யாராலும் அந்த அற்புதத்தை தடுக்க இயலாது. சொன்ன உடனே கடவுள் என்ன செய்கின்றார்? அங்கே மாற்றி கொடுக்கிற ஆண்டவர். அதைத்தான் இறைவனின் திருப்பந்தியில் சேருவோம். இன்றைக்கு கடவுளோடு நிற்கின்ற அந்த வாக்கியத்தை பெறுவோம். அது மட்டுமல்ல, நாம் என்ன செய்யணும்? நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை தொடர் பயணம் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் கடவுள் இந்த பல்சமய சூழலில் இருக்கிற இந்திய தேசத்திலே எத்தனை மிஷனரிமார்கள், எத்தனை பேர் நம்மை தேடி வந்தார்கள், கிறிஸ்துவை அறிவித்தார்கள். ஆகவே தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நற்செய்தியை எடுத்து செல்கின்ற மக்களாய் நிற்போம். பல்சமய சூழலை நாம் புரிந்து நடந்து நாம் காப்பாற்றுவோம். இந்திய தேசத்தின் அனைத்து மக்களையும் நேசிப்போம். கடவுளை நாம் உயர்த்துவோம். கடவுள் தாம் இறை வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இங்கே படைக்கப்பட்ட அந்த காணிக்கைகள் கரங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும். இந்த காணிக்கைகளை அங்கீகரியும். உம்முடைய கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கின்றோம். கேட்ட உம்முடைய சத்தியத்திற்காக உம்மை துதிக்கிறோம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பல்சமய சூழலில் நாங்களும் உம்மை அறிந்து கொண்ட மக்களாக, அனைத்து மக்களுக்கும் உம்முடைய நற்செய்தி எடுத்து செல்லும் மக்களாய் நிற்க என் தேவனீர் அருள் தாரும். உடைய இறை பிரசன்னம், உடைய மகிமை, உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய இறை பிரசன்ன மகிமை நிறைவாய் எங்களோடு இருக்கட்டும். இந்த கேட்ட வார்த்தைகள்படி நடக்க நீ அருள் தாரும். வழிநடத்தும் நீரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கி நிலைத்து இருப்பதாக. சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய விளம்பரங்கள். வருகின்ற 1ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே திருவிருந்து வழிபாடாக காலை 5:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து எல்லம் பாலப்பாளையம் ஆலயத்திலே 6:45 மணிக்கு திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தில் மாலை 7 மணிக்கும் திருவிருந்து வழிபாடாக 1ஆம் தேதி நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய இறை பிரசன்ன மகிமை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற ஒவ்வொரு மக்களையும் என் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். வருகின்ற 1ஆம் தேதி நடக்கிற ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இறைக்கரம் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தும். புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களோடு இறைக்கரம் எங்களோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றேன் பரம தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்போ, வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. இப்போதுமை தேடி வந்து மானதார போற்றினோ, மோட்சலோகத்தில் காலித்து ஓமை வாழ்த்தி தோழுவோ. ஆமென். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு நீர் கூட விக்கணங்கள், மோசங்கள், ஆபத்துகள், விபத்துக்கள் எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாரும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவீர், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.